மொத்தமே 2.5 கிலோ வந்துருக்கு. எடுத்துகிட்டு போங்க வீட்டுக்கு அப்படின்ட்டான். காசு கொடுத்தா நீங்கள் வச்சுட்டு போயிருங்க அப்படின்ட்டு. ஓ நீ திருவிஇல்லைங்க, எடுத்துகிட்டு போங்க சும்மா. ஏன் உங்கள் வீட்டில் திங்கிறக்கு ஆள் இல்லையா அப்படின்னா? அதெல்லாம் திங்கிறதுக்கு ஆள் இருக்கு, அப்புறம் எடுத்துகிட்டு போங்க. ஒரே வீடியோ எடுக்காது, 2-3 வீடியோ எடு. இது ஒரு வீடியோ, அடுத்து உள்ள ஒரு வீடியோ இப்படி எடு. சரியா? அப்பா அப்போ இதை பாஸ் பண்ணலாமா? அதை பண்ணலாம். இதை விற்கலாம் வேண்டியதா? நாளை பின்னா நான் விற்றது அவனுக்கு தெரிஞ்சுன்னா என்னை தப்பாக நினைப்பான். வீட்டுக்கு தானே கொடுத்து விட்டாங்க. ஃபர்ஸ்ட் அந்த ரெக்கையை தானே வச்சுக்கோங்க. அவங்களுக்குலாம் நல்ல பெட்டி மீன் வந்து சாப்பாடு யாருக்குமே ஏன் கொஞ்ச நாளாவே இப்படி இருக்கு. அப்படித்தான் ஒரு நாள் வரும், ஒரு நாள் தான் அரைப்பெட்டி போட்டேன், அதுக்கப்புறம் ஒரு நாள் போடும். அப்பா எனக்கு ஒரு டவுட்டுப்பா. என்னப்பா? அந்த கனவாயோட தலையில ப்ளூ கலர்ல என்னமோ இருக்கே, இதா மை? அது கல்லு மாதிரி இருக்குமா? அப்பா அது கல்லு மாதிரி இருக்குமா? 22 கிலோ சரக்கு எடுத்தோம் நீங்களே. இது எவ்வளவு விலைக்கு எடுத்தீங்க? இது ரேட்டா? ரேட்டு 150 ரூபாய்க்கு எடுத்தேன், 170 ரூபாய்க்கு கொடுத்துருக்கேன். சரி 170 ரூபா பேசியிருக்கேன் பாட்டிட்ட. எந்த பாட்டிட்ட? அங்கே. ஆமாம் 170 ரூபானா உனக்கு இதெல்லாம் போல 170 ரூபாய்க்கு எடுத்திருக்கேன்னு சொல்லியிருக்கேன்ல. அப்போ இந்த செலவுலாம் போட்டு தானே உங்களுக்கு காசு. ஏன்டா வெயிலில் நிற்கிற அப்படிங்கிட்டு வாடா. அடே பாஸ் பண்ணிடுவா. பாஸ் எப்படி ஆகும்? நம்ம ஒன்றுமே கேட்கல, அவங்க தானே சொன்னாங்க. சிங்கண்ண போய் சொல்ல விடுவார்ல, ஏன்னா சிங்கண்ண சொன்னதா நீங்கள் வேலை கிளாஸை சொல்ல விடுவாங்க. நம்ம சொல்லலையே, அவங்க சொன்னாங்கன்னா அவருக்கு அவர் தானே போய் சொல்லியிருக்காரு. சிங்கம் சொன்னாரு. அவர் என்ற சொல்ல, டேய் உங்கள் அம்மாவை பற்றி நீ பேசவே இல்லையடா, ஏன்டா என்ன எழுதாங்க இதில்? அவர் சமாதானப்படுத்தலாம் பார்த்துட்டு திரிகிறாரு, அவரை வச்சு இப்போ சண்டை வருது. இதெல்லாம் உயிரோட இருந்திருக்குமாப்பா? அப்பா இது இதெல்லாம் உயிரோட இருந்ததாப்பா? உனக்கு இன்னொரு சர்ப்ரைஸ் கேட்டவா? என்னது? என்னது? என்ன மீன் இருக்கு? மீன் உள்ள மீன் செத்து இருக்கு. இது என்னது? இதான அப்படிதான் முட்டை. ஏ அப்பா எனக்கு முட்டைவே தருவியா? உனக்கு முட்டை பிடிக்குமா? சாப்பிடு. உள்ள இருக்கா முட்டை? எத்தனை இருக்கு? ஐஸ் சிசர் எடு. ஏன் மடியில் ஏண்டி எடுத்து வச்சிருக்க? அப்பா அந்த பிளாடர் கொடுத்துட்டியா? கொடுக்கலமா, ஏ அதையும் போட்ட அதில் இல்லையா? கழிவாயா? ஏ அப்போ அந்த இது எங்க
முட்டை அதுக்குள்ளே கிடக்கு. அது இல்லை, அந்த கலராக வருமே பிளாக் கலரில், அதான்டா இந்த இருக்குல்ல. கீழே கையை உள்ள விட்ற இல்லையா? கேமராக்குள்ள வளராம இருக்கு. சரியா? நீ தொட்டு கல் மாதிரி இருக்குமான்னு கேட்டில, அதான் இந்த மாதிரி. என்னப்பா? ம் ஐசே, இன்னொரு பாத்திரம் வாங்கிட்டு அம்மாட்ட இந்த சைஸ் போட மாட்டீங்களே, இல்லை இதோட சின்னதாக போட மாட்டீங்க? வர சொல்லாமாவ? இந்த சவுண்ட்லாம் போயிரும்லப்பா, நம்ம பேசுகிற சவுண்டு. அழுது டெலிட் பண்ணிடலாம், பிரச்சனை. உன் கால் தெரியுது லைட்டா, பரவாயில்லையா? இனிதா, இதை பீஸா போடவா இல்லை இதில் ரெண்டு பீஸா போடுவா? இதை எப்படி பீஸா போட்டுவா இல்லை ரெண்டாக போட்டுருவாது? இங்கே வரும், இப்படி போடவா? இல்லை இது ரெண்டா போட்டு ரெண்டு பீஸா போடுவா. சரி, அப்போ அது ரெண்டா போட்டுரும். உன் இஷ்டம். இன்னைக்கே செஞ்சிருப்பா. ஐஸ்மா, இன்னொரு சட்டி எடுத்துடாமா? அம்மா இன்னைக்கே கொஞ்சம் செய்யுமா, ஃப்ரெஷ்ஷாக வந்திருக்கு, நான் சாப்பிடணும். இப்போ நீ வெட்டுறது வயிறாப்பா? இந்தாப்பா, வயிற்றுக்குள்ளேயே முட்டை இருக்கும். நம்மளாம் எப்படி வயிற்றுக்குள்ளே விளையாடுறோமோ அந்த மாதிரி தான். ஆனால் இவ்வளோ பெரிய கனவா நான் வாழ்க்கையில் பார்த்ததே இல்லை. இது வர ஐஸு, இது அங்கேயே இது விற்கிறதுக்கு எடுத்துரும். நான் நிறைய தடவை எடுத்துருக்கேன். ஆமாம், நிறைய தடவை எடுத்துருக்கேன். நீ பார்த்துருக்காங்க, நாங்கள் பார்த்துருக்கோம். பெட்டி போட்டுருவாங்களோ அந்த மாதிரி வந்தா? பெட்டி இல்லை, இது எடுக்கிற கம்பெனி இருக்கு. ஒரு கம்பெனியில் எடுத்து தலையில் வச்சு வைப்பாங்க. தலையில் வச்சு தான் வைப்பாங்களா இல்லை அவங்கள வந்த உடனே வந்து வேறு மாதிரி வச்சு வைப்பாங்களா? இந்த கத்தி தாத்தா வீட்டிலே இருக்கு, அம்மாச்சி வீட்டில் இருக்கு. ரெண்டும் ஒன்று தானே? அம்மாச்சி வீடு தாத்தா வீடு ஒன்று தானே? நீ அம்மாச்சி வீடு தான் தாத்தா வீடுன்னு சொல்கிறியா? நான் கதிரேசன் தாத்தா வீடு சொல்கிறேன்னு பார்க்குறேன். இந்த ஸ்பேரோக்கு தானடா அந்த கத்தி எலும்பெல்லாம் வச்சு வாங்கி வச்சுருக்காங்க. ஸ்பேரோக்கு இல்லை, ஃபஸ்ட்டு வாங்கினது வந்து யாராவது என் ஹெல்லாக்கு வாங்கினது. ஆமாம், சித்தப்பா வாங்கி போட்டது. அப்பா அந்த இருக்கே, நடுவுக்குள்ள வந்துச்சுன்னா அதை வெட்டி போட்டுருப்பா. தெரியா சம்சா எடுத்து வந்து ஊட்டி விட வாடா. ஏன்னா வேணாம், முடிச்சுட்டு வந்து நானா சாப்பிட்டேன். எந்த சம்சா? எனக்கு 2 சம்சா வச்சு விட்ரு. இந்த மாதிரி இன்னொன்று இருந்துச்சுன்னா இப்போ தலைப்பீசை முடிச்சுட்டு என்ன பண்ணுவ? அதெல்லாம் தேவைப்படாதா? அந்த பீஸு அந்த பீஸ் தேவைப்படாதா? இருடா, என்ன பண்ணுறேன்னு பாரு. நீ இப்படிலாம் கம்பெனியில் கனவா வெட்டுவியா? நிமிஷம் ஆச்சு. க்ளோஸ் பண்ணு. க்ளோஸ் பண்ணிடுவா?